குட்டீஸ், வெல்கம் டு யூடியூப் சர்ச் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு சூப்பர் டேஸ்டியான மோமோஸ் வித் ஒரு சூப்பர் ஸ்பைசியான சில்லி சாஸ் தான் குட்டீஸ். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குட்டீஸ், இப்போ நம்ம மோமோஸ் செய்யறதுக்கான மாவை நாங்கள் ஆல்ரெடி பிசைஞ்சு 30 மினிட்ஸ் கற்று ஊற வச்சுருக்கோம். நார்மலாக எப்படி நம்ம மாவு பிசைவோம் அந்த மாதிரி தான். மைதா மாவு, உப்பு, தண்ணி, கொஞ்சம் எண்ணெய் போட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டு நம்ம பண்ணால் அப்படி வந்து நம்ம ஊற வச்சிடணும் குட்டீஸ். அப்படியே நம்மளுக்கு மோமோஸ் நல்லா சாஃப்டாக வரும். ஃபர்ஸ்ட் நம்ம மோமோஸ்க்கான ஃபில்லிங் செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம் குட்டீஸ். குட்டீஸ், இப்போ எண்ணெய் சூட வச்சு நம்ம இஞ்சியும் பூண்டும் போட்டுக்கலாம். இப்போ இந்த இஞ்சியும் பூண்டும் நல்லா வதங்கணும் குட்டீஸ். வெங்காயம் போட்டுடலாம். எனக்கு வெங்காயம் போடுற சவுண்ட் ரொம்ப பிடிக்கும் குட்டீஸ். இதில் ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கலாம். அப்போ சீக்கிரம் வதங்கிடும் வெங்காயம். குட்டீஸ் பாருங்க, சூப்பராக வெங்காயம் அப்படியே ப்ரௌன் ஆயிடுச்சு குட்டீஸ். இங்கே பாருங்க. இப்போ நம்ம கேரட் அண்ட் கோஸை ஆட் பண்ணிடலாம். அது வந்து ரொம்ப முக்கியம் நம்மளோட மோமோஸ்க்கு. இதை வந்து மெயினாக கோஸோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும் குட்டீஸ். அதுக்கப்புறம் நம்ம மசாலா சாஸஸ் அது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். குட்டீஸ், இப்போ அதோட பச்சை வாசம் போயிடுச்சு. நல்லா மோமோஸோட வாசம் இப்போ வருது குட்டீஸ். இப்போ நம்மளோட சீசனிங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது உப்பு, கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா சில்லி சாஸ்லையும் நம்ம போடுவோம், அதே மாதிரி நம்ம மாவுலையும் நம்ம உப்பு போட்டிருக்கோம். பெப்பர் பவுடர், இது ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம போடுறோம். அப்புறமா உங்களுக்கு வேணும் நீங்கள் போட்டுக்கோங்க பெப்பர். இப்போ மிளகாத்தூள், இதுவும் ஒரு 1/2 டீஸ்பூன். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்கு நம்ம சேர்க்கறோம்னா மசாலாஸ்லாம் கொஞ்சம் தண்ணி இதாகி அதுக்குள்ளே ஊறுறதுக்காக நம்ம சேர்க்கணும். இதுக்கு மெயினாக வந்து டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணவே கூடாது. டீஸ், இப்போ நம்ம வந்து சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். டீஸ், இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட ஸ்டஃபிங் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு குட்டீஸ். இப்போ நம்மளோட மோமோ ஸ்டஃபிங்கான சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டே சுகர் தான். ஒரு பிஞ்ச் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அடுத்ததான் நம்ம சில்லி சாஸ் செஞ்சுக்கலாம் குட்டீஸ். நம்ம காரசாரமான சில்லி சாஸ்க்கு ஒரு 2.5 to 3 கப்ஸ் ஆஃப் வாட்டர் நாங்கள் சேர்த்துருக்கோம். அதே மாதிரி ஒரு பெரிய டொமேட்டோ ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் ரெட் சில்லிஸ் போட்டுக்கலாம். நாங்கள் வந்து ஒரு 2 ரெட் சில்லிஸ் போட்டிருக்கோம் நல்லா காரமாக இருக்கிறதுக்கு. இப்போது இது நல்லா பாயில் ஆகணும் குட்டீஸ். தக்காளியோட தோல் நல்லா பிஞ்சு வர அளவுக்கு பாயில் ஆயிடுச்சுன்னா நம்ம அதோட பியூரே பண்ணி எடுத்துக்கலாம் குட்டீஸ். இப்போது நம்ம பாயில் பண்ணி வச்ச மிளகா அப்புறம் தக்காளியெல்லாம் சூப்பராக பாயில் ஆயிடுச்சு குட்டீஸ். இப்போது தக்காளியோட தோல் உரிச்சாச்சு. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கோம்ல தண்ணி, அதை வந்து இதில் ஊற்றிக்கலாம். ஸோ இன்னும் நல்லா ஸ்பைஸியாக இருக்கும் குட்டீஸ். இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஓ வா, சூப்பராக இருக்கு குட்டீஸ். குட்டீஸ், இப்போ நம்ம வந்து ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா சூடானதும் சாப் பண்ணி வச்சுருக்க பூண்டை அதில் சேர்த்து அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு ஊற்றிக்கலாம் குட்டீஸ். இது வந்து நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நல்லா சாஸாட்ட கன்சிஸ்டன்சி வரும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சில்லி சாஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு சொல்ல மாட்டேங்க குட்டீஸ். இப்போ அது இன்னும் ஃபுல்லாக ரெடி ஆகிறதுக்கு சுகர் போடணும் குட்டீஸ். அப்போனா அந்த காரம் பேலன்ஸ் ஆகி கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வந்து சூப்பர் டேஸ்ட் ஆகிடும் குட்டீஸ். இப்போ
இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட சில்லி சாஸ். இப்போது நம்ம மோமோஸ் செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். அதுக்கு பிசைஞ்சு வச்சுருக்க மாவை ஒரு ஸ்லாபில் மைதாலாம் போட்டு அதை வந்து நம்ம நல்லா நீட் பண்ணணும். அப்போ தான் குட்டீஸ் நம்மளோட மைதா மாவு வந்து நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்கும். இப்போது நம்ம மாவை சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி அதை தின்னாக தேய்ச்சிக்கலாம் குட்டீஸ். அதில் நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்க மோமோ ஃபில்லிங்கை ஸ்டஃப் பண்ணி இந்த மாதிரி ஷேப்புக்கு நம்ம கொண்டு வந்துக்கலாம். இதை வந்து நம்ம வந்து 10 to 15 minutes வேக வச்சு எடுத்துக்கலாம் குட்டீஸ். இப்போ நம்மளோட மோமோஸ் ரெடி ஆயிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு அந்த மாவு லேயர் வந்து நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். அது டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்ததுன்னா அது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் குட்டீஸ். இப்போ நம்மளோட மோமோஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க குட்டீஸ், உங்களுக்கு நான் டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். டேஸ்ட் சூப்பராக குட்டீஸ். இப்போ சாஸ் தொட்டு காமிக்கிறேன். சில்லி சாஸ் சூப்பராக இருக்குது. நல்லா காரசாரமாக நம்ம சக்கரை பண்ணாலும் கொஞ்சம் ஸ்வீட்னஸோட உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. தேங்க்யூ, பாய். இந்த ரெசிபி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டீஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.